வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். முருங்கைக்காய் வச்சு நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். மசாலான்னு சொல்லலாம், இல்லைனா கூட்டுன்னு சொல்லலாம். தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு முருங்கைக்காய் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இந்த மசாலாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காயையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே முருங்கைக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயுமே சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஒரு 2 தேங்காய் சில்லி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 5-6 வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா பரபரன்னு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா மிக்சி ஜார்லேயே இருக்கட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா முருங்கைக்காய் முக்கால்வாசி வெந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே முக்கால்வாசி முருங்கைக்காய் வெந்துருச்சு. இந்த தேங்காய் மசாலாவோடு சேர்த்து வேகிறப்ப தான் அந்த மசாலா எல்லாம் காய்க்குள்ளே நல்லா பிடிக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் வாசனையோட நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய் மசாலாவோட முருங்கைக்காய் சூப்பராக வெந்து தயாராக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் வாசனையோட நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் மசாலா தயாராகிருச்சு. தயிர் சாதம், ரசம் சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும். காரசாரமான இந்த முருங்கைக்காய் மசாலாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.